நடவடிக்கையை நிறுத்துமாறும் இக்காணிகளை மக்களிடம் ஒப்படைத்தால் நாங்களே எல்லைப்படுத்த முடியும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். கலைக்க போகிறதும் இல்லை. அப்படி இல்லைன்னா முழு போராளியை கொண்டு வச்சுட்டுங்க வீடு காட்டு அதை சொல்லி போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு தப்பு. சும்மா வந்து 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 இப்போ நாங்கள் காணியில் உருவமாக கொடுத்துருக்கேன். அது என்ன விலை உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தணும் இல்ல. அப்படி நடைமுறைப்படுத்தினீங்கன்னா அதுக்கு எதிராக கூட உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க மக்களை தவறா வழி நடத்தாமல் காலத்துல இருந்து இந்த பாருங்க இது ரோட்டு இல்லை. இது ஒரு தண்டை காணிங்க பிடிச்சி ரோட்டு போட்டு வச்சுக்கலாம். சரியான பிள்ளை எங்களே தெரியுது வந்து இப்போ கூட மேல்மட்டங்கள் வந்து கடுமையாக அழுத்தம் கொடுக்குது வந்து உங்களோட கோரிக்கையில் இந்த ஏரியாவில் எங்கட காலத்துல இருந்து இதே கட்டிடம் இதே பில்டிங் கட்டி இருக்குதுங்கள். இந்த 35 வருஷம் இந்த இடத்துல ஒரு தரம் இல்லை. நீங்கள் செய்த கள்ள வேலைக்கு திரும்பவும் வந்து களவு எடுக்கிறேன்னு சொன்னால் கட்டியாச்சு அளக்க போகிறோம் இனி அதை ஒன்றும் செய்யலான்னு சொல்லி சொல்றது ஏற்றுக்கொள்ளல. யாரையே கட்டினாலும் கட்டியாச்சு யூனிவர்சிட்டி கொடுங்க பள்ளிக்கூட பிள்ளைங்க படிக்க அதை செய்யட்டும். அதையும் கொடுக்க மாட்டீங்க. காரணம் என்ன கொடுக்குறீங்க இப்படி என்றீங்களா ஐயா ஒன்று நடம் நாட்கள் தெளிவாக போட்டு நேரமும் தெளிவாக கூடும். தொடர்ந்து வரும் நாட்கள் மக்கள் வந்து தொடர்ந்து வரும் நாள் அடுத்து வர 100 வருஷத்தையும் குறிக்கும், 1000 வருஷத்தையும் குறிக்கும். நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான துணைக்களம் மாதிரி நடக்க வேண்டும். அதாவது நீங்கள் நேர்மையான ஆக்கலண்டா மக்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்கலாம். ஏன் கள்ளன் களவெடுக்க வர மாதிரி கொடுக்குறீங்களா? நீங்க இப்ப வீடு கட்டி கொடுக்குறீங்களா? நாங்க படிக்கிற காலத்துல போய் குளிச்சு சாப்பிட்டாங்க. எங்கட மண் இதுக்கு இது மேல மண். நீங்கள் அதில் ஜனத்தோட தனிப்பட்ட இதில் முரண்பட வேண்டாம். நீங்கள் போய் சொல்லுங்க மக்களை திசாதிரப்பறியா. இன்றைக்கு எத்தனை பேர் ஹானி இருக்கு. இந்த கிருஷ்ணன் கோயில்ல இருந்து பேக்கேஜ் மட்டும் இந்தியாவில் பத்திரிக்கான் சரியா பத்திரிக்கானையும் பத்திரி பிடிச்சு கொண்டு இன்றைய தினம் இந்த கீரிமலை பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து ஜனாதிபதி மாளிகை என்ற ஒன்று ராஜபக்சர்களுடைய உல்லாசத்திற்காக அமைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய காலத்திலே. அந்த மாளிகை இருக்கின்ற இடம் உட்பட 29 ஏக்கர் காணிகளை ஒரு மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அளவீடு செய்து கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காணி உரிமையாளர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த அளவீட்டு நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் 4வது தடவையாக இன்றும் இங்கே வந்திருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காணிகள் அனைத்தும் அந்த உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சுவீகரிக்கப்படுகின்ற காணிகளை இப்பொழுது நாங்கள் ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட போகிறோம், கல்வி அபிவிருத்திக்கு நாங்கள் இதனை கொடுக்க போகிறோம் என்று கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுது இந்த காணிகளை கையகப்படுத்துவதற்காக அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக
முன்பாக அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட எதிர்காலத்திலே இது பெரும்பான்மையினத்தவர்களுடைய ஆதிக்கத்திற்குள் செல்லக்கூடிய ஆபத்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இதற்கு அண்மையில் இருக்கக்கூடிய மயிலட்டி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் கூட மயிலட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்த மயிலட்டி மீனவர்களுடைய அல்லது யாழ்ப்பாண மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக கையளிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு அம்பாறை, அம்பாந்தோட்டை, காளி மாத்தரை போன்ற இடங்களில் இருந்து ஆழ்கடல் மீன்கள் பிடிக்கச் செல்கின்ற பெரும்பான்மையின மீனவர்கள் அங்கே 2-3 மாதங்கள் தங்கியிருந்து பெருந்தொகையான மீன்களை பிடித்துக் கொண்டு வந்து இந்த மயிலட்டி துறைமுகத்திலே படகுகளை தரித்து அதிலிருந்து இறக்கி அவற்றை எல்லாம் விற்று லட்சக்கணக்கான பணத்தோடு அவர்கள் குடும்பங்களிடம் சென்று விடுகிறார்கள். அந்த படகுகள் அனைத்தும் இதற்குள் தான் இருக்கிறது. அங்கே நீண்ட நாட்களாக கட்டப்பட்டிருக்கிற படகுகளால் அங்கே துறைமுகத்தினுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாக அதற்கு ஒத்தடம் கொடுக்க போவதாக டக்ளஸ் சிவானந்தாவும் போன கிழமை போய் ஒரு படம் காட்டியிருந்தார். ஆகவே இந்த அபிவிருத்தி என்பது இந்த மக்களுடைய கைகளிலிருந்து நிலங்களையும் இந்த மக்களுடைய இந்த வாழ்வாதார ஆதிக்கத்தையும் பறிப்பதாக தான் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த காணிகள் சுயரிக்கப்படுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரியாமடங்கு மீதி காணிகளை விடுவிக்க சம்பந்தமாக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறீங்களா? இல்லை, அப்புறம் இல்லை, பொதுவாக நாங்கள் இந்த காணி விடுவிக்க மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நேரடியாக அரசோட பேச்சுக்கு போகிறே இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் காணி விடுவிக்க மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அது நினைக்க விசேஷமாக சொல்ல தேவையில்லை. சரி.